ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க படிக்காத புத்தகங்கள் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 20 minutes இருக்கு. இந்த படத்தை வசந்த் குமார் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல சௌபாக்கியா, குரு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். யமலோகத்துல இருந்து சித்திரகுப்தன் பூமிக்கு வராங்க. அவங்களுக்கு கொடுத்திருக்க லிஸ்ட் படி அவர் ஒவ்வொருத்தர் உயிரை எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. ஒரு நாள் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு தாத்தாவோட உயிரை எடுக்கும் போது அந்த சைடு ஒரு குழந்தை உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு அப்படின்றது அவருக்கு தெரிய வருது. இவரு மேல்லோகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் யமதர்மன் கிட்ட அதை பத்தி கேக்குறாரு. அதுக்கு யமதர்மன் அதை பத்தி எல்லாம் சொல்ல முடியாது, அதை நீ தெரிஞ்சுக்கவும் கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவர் ரொம்ப வருத்தப்பட்டு இங்க எனக்கு வாழவே பிடிக்கல, இங்க எனக்கு வேலை செய்யவே பிடிக்கல அப்படின்னு புலம்புறாரு. அப்ப அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர், இதுக்கே நீ கவலைப்படுற, ஒரு லைப்ரரி இங்க இருக்கு, அதுல போயிட்டு அந்த புக்கை எடுத்து படி, உனக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்றாரு. அந்த லைப்ரரிக்கு எப்படி போறதுன்னு அவர் கேட்கும் போது அவருக்கு அது காதல சில விஷயங்கள் சொல்றாரு. அதுக்கேத்த மாதிரி நம்ம சித்திரகுப்தர் அந்த லைப்ரரிக்கு போய் அந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல அந்த குழந்தை ஆதித்யா அங்க பொழைச்சிட்டதாகவும் அவங்களோட முழு வாழ்க்கை வரலாறே அந்த புக்ல இருக்கு. அதை அவர் ஒவ்வொன்னா படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆதித்யா வாழ்க்கையில என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, கடைசியில அவர் வாழ்க்கை எப்படி முடிஞ்சுது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்க படம் தான் இந்த படிக்காத புத்தகங்கள். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா இது ஃபேண்டசி ஸ்டோரி பிளாட் தான், ரொம்ப நீட்டாவே எடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்கலாம் சொல்ல முடியாது. இந்த படமே பார்க்கும்போது ரொம்ப லோ பட்ஜெட் படமா தான் இருக்கு. அது நீங்க மேலோகத்தை காட்டும் போதா இருக்கட்டும், பூமியை காட்டும் போதா இருக்கட்டும், சித்திரகுப்தன், யமதர்மன் யாரை பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு. பயங்கர லோ பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க. இவங்க டெக்னிக்கலைஸ் பாத்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபில ஒரு சீரியல் பார்த்த எஃபெக்ட்ல தான் இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம்ல ஓரளவு ஓகேவா தான் இருக்கு. இவங்க வந்து கேரக்டர் ரைட்டிங் ஓரளவு எழுதியிருந்தாலும் பல சீன்ஸ் வந்து ஸ்கிரீன் பிளேல பிரெடிக்டபிளாவும் லேகிங் ஆகும் தான் இருக்கு. பயங்கர ஸ்லோவா தான் போகுது படம். சுத்தமா இன்ட்ரெஸ்டிங்கா எந்த ஸ்டோரி பிளாட்டுமே இல்ல. ஓரளவு பாத்தீங்கன்னா இது ஒரு பிளேவரேஜான படம் தான். பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.